ராஜா, நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களா? நான் நோட் பண்ணியிருக்கேன் சார். எல்லாம் ரெடியாக இருக்கு சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாங்கள் வெயிட் பண்ணுறேன் சார். சொல்லுமா. சார், நீங்க தான் எங்க எதிர்த்தரப்பு வக்கீல்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா. என் குழந்தை அஞ்சலி எனக்கு வேணும் சார். நீங்க நல்ல திறமையான பெரிய லாயர்னு கேள்விப்பட்டேன். நீங்க திறமையா வாதாடி என் குழந்தை அஞ்சலிய அவங்க கிட்ட வாங்கி கொடுத்துடாதீங்க சார், பிளீஸ். அப்புறம் என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும். என் குழந்தையாலதான் இப்ப அந்த குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க குழந்தை இறந்ததால பிரியா என் குழந்தையதான் அவங்க குழந்தையா நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து என்கிட்ட பேசக்கூடாது. அதுவும் கோர்ட்ல வச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வழக்கோட விசாரணை ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி எல்லாம் இப்ப பேசுறீங்க சார்? நம்ம எல்லாருமே மனுஷங்க தான் சார். நம்ம எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு. நீங்க படிச்சவரு, சட்டம் தெரிஞ்சவரு, இந்த மாதிரி பல கேசுங்களை நடத்தி இருப்பீங்க. உங்களுக்கு நீதி, நேர்மை, நியாயம் எல்லாமே தெரியும். அதனாலதான் சார் நான் உங்ககிட்ட வந்து உதவி கேக்குறேன். சரிம்மா, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல சார், நீங்க திறமையா வாதாடி என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு சொல்ல வரேன் சார். நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. வாதாடுறது தான் என்னுடைய தொழில். விசாரணை கொண்டுக்கு முன்னாடி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என் மனசாட்சியை என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடப்பேன். என் தொழிலுக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டோமா? அதே மாதிரி என் எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து திறமையா வாதாடி ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது ஒரு சம்பவம், அவ்வளோதான். என் எதிரில் நிற்கிற கிளையண்ட்டுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. இது பாருமா, பணம் எனக்கு தேவை. ஆனால் பணத்துக்காக நான் தொழில் செய்கிறவன் கிடையாது. நான் கோர்ட்டில் வாதாடும் போது எனக்கு நீதி தேவதை மட்டும்தான் கணக்கு தெரிவா. இந்த கேஸில் எந்த அளவுக்கு நீதியை காப்பாற்ற முடியும்னு நான் யோசிப்பேன். அதுவும் இல்லாமல் எங்கள் எல்லாருக்கும் மேலே அங்கே நீதிபதி இருக்காரு. அவர் ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு அவருக்கு எந்த பக்கம் உண்மை இருக்குன்னு படுதோ அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொல்லுவார். இதில் நீங்க பயப்படணும்? எது நியாயமா அதுதானே நடக்க போகுது. ஐயோ சார், என் பக்கம் என்ன நியாயமும் இல்லைன்றதுனால தானே நான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு கெஞ்சிட்டு இருக்கேன். நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசுறது உங்க குடும்பத்துக்கோ இல்லை உங்க வக்கீலுக்கோ தெரிஞ்சா தப்பாயிடுச்சு. அதனால நீங்க உங்க வக்கீலை நம்புங்க. நீங்க கோர்ட்ல கொடுக்க வேண்டிய ஆதாரங்களை சரியா சப்மிட் பண்ணிடுங்க. மற்றபடி இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இது பாருங்க, என் தரப்புல நான் சொல்ற ஆதாரங்கள்லாம் சரியா இருந்தா எங்களுக்கு சாதகமா நீதிபதி தீர்ப்பு சொல்ல போறாரு. இதுல நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? இல்லைங்க சார், நான் அதுக்காக சொல்லல. உங்க தரப்பு ஆட்களோட நியாயம் உங்களுக்கு தெரியும், என் தரப்புல இருக்க நியாயம் உங்களுக்கு தெரியாதுன்னு தான் சார் சொல்ல வரேன். நான் தங்கி இருக்க வீட்டுல இருக்க பிரியாவுக்கு மனநிலை சரியில்லை. அவங்க குழந்தை இறந்து போயிடுச்சு. அவங்கதான் என் குழந்தைய தத்தெடுத்தவங்க. இப்ப அவங்க என் குழந்தையதான் அவங்க குழந்தைய நினைச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் நான் கோர்ட்ல வந்து சொல்ல முடியும்? அப்படி நினைக்காதீங்க. இந்த விஷயத்தையும் கோர்ட்ல சொல்லுங்க. யார் சொன்னாங்க சொல்லக்கூடாதுன்னு? நீங்க கோர்ட்ல சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே நீங்க சொல்லலாம். உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்தை அப்படியே நீதிபதி கிட்ட சொல்லுங்க. அங்க விசாரணை நடக்கும்போது இது முக்கிய விஷயமா எடுத்துக்க போறாரு. இதுல தப்பே கிடையாதுமா. சார், கோர்ட்ல நான் பேசும்போது என் தரப்பு வக்கீலே என்ன பேச விட மாட்டாங்க சார். இந்த விஷயத்த பேச வேணும்னு சொன்னாங்க சார். அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க சொல்ற விஷயங்களை நான் செய்ய முடியாது. மன்னிச்சிருக்குமா, தப்ப நினைக்காதீங்க. எப்பவுமே நியாயத்துக்கும் உண்மைக்கும் கடவுள் துணை இருப்பாருமா. வாழ்க வளமுடன். ராஜா, உனக்கு அறிவில்ல? எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்ட போய் கால்ல விழாத குறையா கெஞ்சிட்டு இருக்க. உன் சைடுல நீ எவ்வளவு ஒரு கெத்தான வக்கீல புடிச்சிருக்க. நீயும் இந்த கேஸ்ல ஜெயிக்கணும்னு நானும் அந்த லாயருக்கு பணத்தை தண்ணி மாதிரி இறைச்சிருக்கேன். நான் உனக்காக இவ்ளோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ எதிர்த்தரப்பு வக்கீல் கால்ல போய் விழற. உன்னை பத்தி அவர் என்ன நினைப்பாரு?
நீ குற்றவாளின்னு நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. நான் எப்படியாவது அஞ்சலியை ஏன் கூட தக்க வச்சுக்கணும்னு தான். நீ அஞ்சலிய தக்க வைக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அதுதான் நானும் எதிர்பார்க்கறேன். ஆனா நீ அதுக்காக இவ்ளோ தூரம் செய்யணும்னு தேவையே இல்ல. அது தானா நடக்கும். தப்பு செய்யறவங்களுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா? தைரியம் தான். அத உன் முகத்துல காட்டு. அத விட்டுட்டு நீ பயந்த இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காது. உன் வக்கீல் தான் உன்னோட பலம். அதுக்கும் மேல உனக்கு உதவ நான் இருக்கேன். இந்த கேஸ்ல அவங்க ஜெயிக்கவே முடியாது. நீ தான் ஜெயிப்ப. தைரியமா போய் கோர்ட்ல பேசு. வெற்றி உனக்கு தான். புரியுதா? இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? இது உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தேவை. அதுதான் நான் உன்னை சுத்தி சுத்தி வந்து உன்னையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீ என்ன கேள்வி கேட்காத. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னை எப்பவுமே எதிர்த்து பேசாத. போய் ஒழுங்கா ஜெயிக்கிற வழிய பாரு. தேவையில்லாம பாக்குற எல்லார்கிட்டயும் கெஞ்சிட்டு இருக்காத. போ. அத நீ சொல்லாத. என் குழந்தைய தக்க வச்சுக்க யார் கால வேணாலும் விழுவேன். ஆனா உன்னோட தயவு எனக்கு தேவையே கிடையாது. உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகியோட தயவுல நான் என் குழந்தைய காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ வேண்டான்னு சொன்னாலும் உனக்கு உதவி செய்ய வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். என் தரப்புல இருந்து நான் சில விஷயங்களை செஞ்சாதான் நான் சேஃபா இருக்க முடியும். நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, ஆனா அதை ஏன் கண்ணு எதிர செய்யாத. அப்புறம் நானே உனக்கு எதிரா திரும்பிடுவேன். ஜாக்கிரதை. இவ முட்டாளா அறிவாளியா? நல்லவளானா ஒரே அடியா நல்லவளாயிடுறா. நான் தர நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். ஆப்போசிட் சைடுல வாதாட போற வக்கீல பத்தி ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், அவர் ஆர்கியூ பண்ணும்போது நோட்ஸ் எடுங்க. ஓகே மேடம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஓகே, யூ மே கோ நவ. ஓகே மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் தான். தெரியும், செல்வி தானே நீங்க? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? செல்வி, உங்க ஜாதகமே எனக்கு தெரியும். உங்க எதிர்த்தரப்பு வக்கீல் நான் தான். அதுக்கு தான் மேடம் நான் உங்களை தேடி வந்தேன். என்ன விஷயம்? இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான். சொல்லுங்க. என் அஞ்சலி எனக்கு வேணும். அதுக்காக தானே கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க. அப்புறம் என்கிட்ட வந்து தனியா பேசணும்னு சொல்றீங்க. அதெல்லாம் இல்ல மேடம். நீங்க இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி என் குழந்தைய அவங்க கிட்ட அபகரிச்சு கொடுத்துறாதீங்க. நீங்க யார் சொல்றீங்க? என் கிளையண்ட் தீபாவையா? ஆமா, அவ அஞ்சலியோட உண்மையான அம்மாவே இல்ல. நான் தான் அஞ்சலியோட அம்மா. எதை வச்சு அஞ்சலி உங்க குழந்தைன்னு சொல்றீங்க? நான் அவளை 10 மாசம் சுமந்து பெத்தவ. இவ இப்ப வந்து போய் சொல்லி எங்க 2 குடும்பத்துக்குமே ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணிருக்கா. செல்வி, என்ன பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? இல்ல மேடம், என் தரப்பு உண்மைய உங்ககிட்ட எடுத்து சொல்லதான் வந்தேன். நீங்க பெரிய வக்கீல்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லாத விஷயத்த கூட இருக்குன்ற மாதிரி ஜோடிச்சு அதை உண்மையாக்கிடுவீங்களாமே. ஓஹோ, அவ்வளவு தூரம் என்ன பத்தி விசாரிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுமா என்கிட்ட பேச வந்திருக்கீங்க? இப்போ நீங்க பேசுனதை வச்சு உங்க மேல என்னால கேஸ் போட முடியும், தெரியுமா உங்களுக்கு? மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை பத்தி பெருமையா தானே பேசினேன். இதுல என்ன பெருமை இருக்கு? நான் பொய்யான கேஸ் எடுத்து வாதாடுறேன்னு எவ்வளவுதான் பாலிஷா சொன்னாலும் நீங்க சொன்னது தப்பு. இது என்னோட தொழில். நான் 10 பொய்யான கேஸ் எடுத்து வாதாடுறேன். நான் இல்லைன்னு சொல்லல. என்னோட திறமையை வச்சு நான் வாதாடுறேன், ஜெயிக்கிறேன், பணத்தை சம்பாதிக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை செல்வி? நான் அதை பத்தி பேசல மேடம். எனக்கு என் குழந்தை வேணும். அதுக்காக தான். அப்படின்னா நீங்க முதல்ல என்னல ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். உங்களை யாருங்க அவரை ஃபிக்ஸ் பண்ண சொன்னது? தீபா என்கிட்ட முதல்ல வந்தாங்க, அதனால அவங்க கேஸை நான் எடுத்தேன். அவங்களுக்காக இந்த கேஸை நான் ஜெயிச்சு கொடுக்க போறேன். சி, எனக்கு தேவை பணம், அவ்வளவுதான். அந்த பணம் தீபா என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து என்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மேடம், உங்களுக்கு தேவை பணம் தானே?
நான் என் புருஷன் கிட்ட கேட்டு அதை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறேன். இது பாருங்க செல்வி, எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு. வேலை செய்யாம நான் பணம் வாங்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்கற 1000 10,000 வாங்கிக்கிட்டு நான் இந்த கேஸ்ல தோத்து போயிட்டேன்னா என்னோட நேமே ஸ்பாயில் ஆயிடும். தொழில அப்பப்ப போட்டி இருக்கும், அது இருந்தாதான் வேலை பார்க்க முடியும். நீங்க அதை பத்தி உங்க வக்கீல் கிட்ட பேசலாமே. அவர்தான் ரொம்ப நாணயஸ்தராச்சே. அதுவும் இல்லாம உங்களை மாதிரியே அவரும் தெய்வ பக்தி உள்ளவர். அவரு உங்களுக்காக வாதாடுவாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஜெயிக்க போறீங்க. நான் தோத்து போனாலும் எனக்கு பணம் மட்டும்தான் போகும். ஆனா உங்களுக்கு குழந்தைய சேர்ந்து போயிடுமே. மேடம், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க நினைச்சா என் குழந்தைய எனக்கு மீட்டு கொடுக்க முடியும். தயவு செஞ்சு என் குழந்தைய எனக்கு விட்டு கொடுத்துருங்க மேடம். என்ன செல்வி இது? என்கிட்ட குழந்தை மாதிரி கெஞ்சிட்டு இருக்கீங்க. நான் என்ன ஆசிரமமா நடத்திட்டு இருக்கேன்? என்கிட்ட குழந்தைய குடு குடு குடுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. என் தரப்புல இருக்கிற நியாயத்தை நான் வாதாட போறேன். உங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை உங்க வக்கீல் வாதாட போறாரு. தீர்ப்பு என்னன்னு நீதிபதி சொல்ல போறாரு. இதுக்கு எதுக்கு அனாவசியமா என்கிட்ட வந்து அழுதுட்டு இருக்கீங்க? இது பாருங்க, என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்ல மேடம். செல்வி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க சார். என்ன இது? உங்க வைஃப் என்கிட்ட வந்து இந்த கேஸ்ல நான் வாதாடக்கூடாதுன்னு அழுதுட்டு இருக்காங்க. செல்வி, ஏன் இப்படி பண்ற? இதெல்லாம் அவங்க கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அதுல சந்தோஷ், நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே இவங்கள பெரிய லாயர் தான் சொல்றாங்க. அதான். செல்வி, இவங்களை விட நம்ம லாயர் தான் பெரிய லாயர். உங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டாருல, உங்க வக்கீல் தான் பெரிய வக்கீல்னு. அப்புறம் எதுக்கு என் டைமை வேஸ்ட் பண்ணி இங்க வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க? போங்க. சாரி மேடம், இவ ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்காக எல்லாம் சொல்லல சார். இவங்க என்கிட்ட வந்து இந்த கேஸை வாதாடாதீங்கன்னு சொல்றாங்க, பணம் தரேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இதெல்லாம் என்னோட கிளையண்ட்டுக்கு தெரிஞ்சா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன சந்தோஷ், என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க? சாரி மேடம். ஏன் செல்வி இப்படி பண்ற? இல்ல சந்தோஷ், எனக்கு வேற வழி தெரியல. அதான் கோர்ட்டுக்கு வந்துட்டோம்ல. கோர்ட்ல நல்ல தீர்ப்பா சொல்ல போறாங்க. அதை இவங்க கிட்ட பேசி என்ன நடக்க போகுது? வா வா. இப்படிப்பட்ட முட்டாளுங்க இன்னும் இருக்கிறதுனால தான் நம்மள மாதிரி வக்கீல் எல்லாம் வாழ முடியுது. தீபா, தீபா, தீபா. வணக்கம் ஐயா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. மிஸ்டர் பாஸ்கர், உங்கள் வாதத்தை நீங்கள் தொடரலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். அஞ்சலி தன்னோட குழந்தைன்னு செல்வி சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அஞ்சலி என்னோட குழந்தை சார். அஞ்சலி உங்களோட குழந்தைங்கிறதுக்கு நீங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? குழந்தை பிறந்ததுக்கான பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு சார். அஞ்சலி உங்களோட குழந்தைன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அந்த குழந்தைய ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டீங்க? சார், என்னோட கணவர் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. அந்த நேரத்துல எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. அந்த நேரத்துல என்னோட குழந்தைய நான் வளர்க்க முடியாத நிலைமை. அப்பதான் என்னோட தம்பி அஞ்சலியை கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துட்டான்.
அப்புறம் எனக்கு உடம்பு குணமானதும் நான் ஆசிரமத்துக்கு போய் ஃபாதர் கிட்ட கேட்டேன். அவர்தான் கௌதம் சாரோட அட்ரஸ் கொடுத்தமிச்சாரு. உங்க குழந்தைய நீங்க பிரியும் போது அதுக்கு என்ன வயசு இருக்கும்? 1 வயசு இருக்கும் சார். ஸோ 4 வருஷமா நீங்க உங்க குழந்தைய பார்க்கல, அப்படித்தானே? ஆமா சார். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். சரி, 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைய பார்த்துட்டு இது உங்க குழந்தை தாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? நானும் என் குழந்தைய எடுத்துக்கிட்ட போட்டோ என்கிட்ட இருந்தது சார். அத வக்கீல் அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன். யுவர் ஆனர், அந்த போட்டோல இருக்கிறது அஞ்சலி இல்ல. ஆனா இவங்க அதுதான் அஞ்சலின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க கொடுத்த பர்த் சர்டிபிகேட்ல குழந்தையோட பேரு சாவித்ரின்னு போட்டிருக்கு. ஆனா இப்போ எல்லாருமே அந்த குழந்தைய அஞ்சலி அஞ்சலின்னு தான் கூப்பிடுறாங்க. இல்ல இல்ல, அந்த குழந்தை ஒரு கிறிஸ்டின் ஆசிரமத்துல வளர்ந்தது. அந்த ஆசிரமத்துல எல்லாரும் மெர்லின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் வச்ச பேரை அவங்க கூப்பிடவே இல்ல. அப்புறம் கௌதம் சார் அவளை தத்தெடுத்து கூட்டிட்டு போனதும் பேரை மாத்தி அஞ்சலின்னு வச்சுட்டாரு. சாவித்திரியா இருந்தவ மெர்லினா மாறி பின்னாடி அஞ்சலியாவே மாறி இருந்தாலும் இவ ஏன் குழந்தைதான், இவ ஏன் குழந்தைதான். சரிம்மா, அஞ்சலி படிச்ச ஸ்கூல்ல அங்க ஆயம்மாவா வேலை பார்த்தாங்களே அஞ்சம்மான்னு, அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவங்க எங்களுடைய எதிர் வீடுதான். அவங்க உங்க குழந்தைகிட்ட நல்லா பாசமா நடந்துப்பாங்களா? அவங்க எல்லா குழந்தைங்க கிட்டயுமே பாசமா தான் நடந்துப்பாங்க. ஏன்னா அவங்க வேலை அந்த மாதிரி. அவங்க ஸ்கூல்ல ஆயம்மாவா வேலை பார்த்தாங்க. நான் அதை கேட்கலமா. குறிப்பா அவங்க அஞ்சலி கிட்ட மட்டும் ரொம்ப பாசமா நடந்துப்பாங்களா, அதை நீங்க பாத்தீங்களா? அதுதான் கேட்டேன். 2-3 வாட்டி பார்த்திருக்கேன் சார். அஞ்சலி இதை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? சொல்லியிருக்கா. யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட். அந்த ஸ்கூல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த செல்வி அஞ்சலி கிட்ட மட்டும் ரொம்ப பாசமா இல்ல, மற்ற பிள்ளைகளை விட அஞ்சலி கிட்ட கொஞ்சம் அதிகமா அக்கறை காட்டியிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர்ஸ் எல்லாரையும் ஸ்டாஃப் எல்லாரையும் கூட கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவங்களையும் நான் ப்ரொடியூஸ் பண்றேன் கோர்ட்ல. அவங்க இங்க தான் சார் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கூட்டத்துல. ஸ்கூல்ல ஆயா, ஹெட்மிஸ்ஸஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே குழந்தைங்க கிட்ட அன்பா தானே நடந்துக்குவாங்க. அதுக்காக அது அவங்க குழந்தைன்னு ஆயிடுமா? இது எந்த வகையில நியாயம் சார்? நாங்க கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஆனா ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க குழந்தை மேல உரிமை கொண்டாடினா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் சார். யுவர் ஆனர், இவங்க கொடுத்த சர்டிபிகேட்ல தேதி பேரு எல்லாமே மாத்தப்பட்டிருக்கு. முதல்ல இந்த சர்டிபிகேட்டே ஒரிஜினல் தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அந்த சர்டிபிகேட் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அது ஒரிஜினல் தான்னு R2 போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் உங்க டேபிள்ல இருக்கு.
முடியும் சார். உங்க கொடுதுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க ஏன் அஞ்சலியை கூட்டிட்டு போல?